மார்ச் மாதம் 20ஆம் தேதி இரவு 8 மணி இந்த நேரங்களுக்குள்ள வந்திருக்கிற மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கத்தை இன்றைய நாளில் பார்க்க போறோம். அதிகமாக இன்றைய நாளில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் வைத்து மத்திய கிழக்கில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட இலங்கையோடு நெருக்கமான ஒரு சில விஷயங்கள், இதுவரையில தெரியாத சில முக்கியமான இதுவரைக்கும் ரகசியமாக இருந்த விஷயங்களை இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் வைத்து சொல்லியிருக்காரு. குறிப்பா கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மிக முக்கியமான 2 விடயங்களை செய்வதற்கான வாய்ப்பு அல்லது அதுக்கான கோரிக்கை இலங்கையிடம் கேட்கப்பட்டிருக்கு. අපි මේ සුදු තින කඩදාසි දෙකක්. එකක් ඉරානය විසින් අපින් ඉල්ලා සිටිනවා නාවික යාත්‍රාවලට ප්‍රවිෂ්ඨ වෙන්න කියලා. අනිත් පස්සෙන් එක්සත් ජනපදයෙන් අපි ඉල්ලා සිටිනවා යුද ගුවන් යානා දෙකක් අපේ මත්තල ගුවන් තොටුපළට එන්න කියලා. මොකද අපි ගන්න ඕන තීරණය. ஒன்று ஈரானிய யுத்த கப்பல் இங்கு, அதாவது இலங்கையினுடைய கடற்பரப்பில் அல்லது இலங்கையினுடைய துறைமுகங்கள்ல தடுத்து நிற்பதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. அதே நாள் மாலை வேளையில அமெரிக்காவினுடைய 2 போர் விமானங்கள் ஹம்மாந்தோட்ட விமான நிலையத்துல தரையிறங்குவதற்கும் அங்கு தரித்து நிற்பதற்குமான அனுமதியும் கோரப்பட்டதாகவும், ஆனால் இலங்கை இதுல எந்த விதத்திலும் ஏதோ ஒரு நாட்டுக்கோ அல்லது ஒரு பக்கத்துக்கு சார்பாக இருப்பதற்கு விருப்பம் இல்லை அப்படின்றதுல உறுதியாக இருந்ததாகவும், தாங்கள் 2 கோரிக்கைகளையும் நிராகரித்து நடுநிலையை காப்பதற்காக இந்த நடவடிக்கையை எடுத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று நாள்ல பாராளுமன்றத்தில் வைத்து தெரிவித்திருந்தார். இந்த கோரிக்கைகள்ல எதையாவது ஒன்றை ஏற்றுக்கொண்டு இதை நடைமுறைப்படுத்தியிருந்தால் இப்பொழுது மத்திய கிழக்குல நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தினுடைய ஒரு சில பாதிப்புகளும் இலங்கையையும் சந்தித்திருக்கும், அல்லது இலங்கைக்கும் அது பரவி இருக்கும், அல்லது இலங்கை வரைக்கும் ஹம்மாந்தோட்டை விமான நிலையம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார். எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் பரபரப்பா இலங்கை ஊடகங்கள்ல பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறி இருக்கு. எரிபொருள் தொடர்பாகவும் அவருடைய உரையில சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது உலக சந்தையில் இருக்கிற எரிபொருள் விலையேற்றம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இப்பொழுது ஆர்டர் செய்யப்பட்டிருக்கின்ற எரிபொருட்களும் இப்பொழுது இருக்கின்ற விலைகளின் அடிப்படையில் தான் ஆர்டர் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தனியார் துறையும் இதையே தான் செய்ய போறாங்க. எனவே அந்த எண்ணெய்கள் எல்லாம் நாட்டுக்குள்ள வரும்பொழுது அந்த விலைக்கேற்ற மாதிரி தான் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கச்சா எண்ணெயுடைய விலை $1 அதிகரித்தாலே இங்கு இலங்கையில ₹2 ஒரு லிட்டருக்கு அதிகரிக்க வேண்டிய நிலை இருக்கும். எனவே அந்த மாதிரி தான் இப்பொழுது நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு சில கப்பல்கள் வந்து கொண்டிருக்கு, ஒரு சில கப்பல்கள் தாமதமாகவும் இருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே எரிபொருள் விலையில மாற்றங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜனாதிபதி உதயில இன்றைய நாள்ல அது தொடர்பான நேரடியாக அவர் சொல்லாட்டியும் கிட்டத்தட்ட அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுல அவருடைய உரை நிறைய பேருக்கு இன்றைக்கு விளங்கியிருக்கும். அதோட இன்று ஒரு மிக முக்கியமான செய்தி பரவலாக பார்க்கப்படுது. அதாவது 21ஆம் தேதி 22ஆம் தேதி நாளைக்கு எரிபொருள் நிலையங்கள் திறக்கப்படாது அல்லது எரிபொருட்கள் வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. இது முழுதும் தவறான பொய்யான செய்தி என்றதை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அல்லது பெட்ரோலியம் பக்கமாக வந்திருக்கின்ற செய்தி உறுதி செஞ்சிருக்கு. இது பொய்யான செய்தி, இதுல எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நிறைய எரிபொருள் நிலையங்களை இன்றைய நாளில் பார்க்கும்போது, கொழும்புல பார்க்கும்போது நிறைய நீண்ட வரிசைகள் குறைஞ்சிருக்கு, சாதாரணமான ஒரு நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கு. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் எல்லா வாகனங்களும் இப்பொழுது QR முறைக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதோட கடைசி இலக்கம், ஒற்றை இரட்டை இலக்கம், அந்த மாதிரியான விஷயங்களால இப்பொழுது எரிபொருட்கள் நிரப்பப்படுறதால எரிபொருள் நீண்ட வரிசை மிக மிக குறைந்திருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனவே இது ஒரு நல்ல விஷயம். பதட்டம் இப்பொழுது சற்று குறைந்திருக்கு. ஆனாலும் கூட உலக சந்தையை பொறுத்தவரையில எரிபொருளுடைய விலை நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படின்றத தவிர்க்க முடியாம இருக்கு. இன்றைய நாள்லையும் பரவலா பார்க்கப்பட்ட மிக முக்கியமாக சர்வதேச ரீதியில் பார்க்கப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னா இதுதான், எரிபொருள் விலை அதிகரிச்சிருக்கிறது. அதோட சில ஊடகங்கள், சர்வதேச ஊடகங்கள், சர்வதேச கண்காணிப்பாளர்கள், எரிசக்தியினுடைய மிக முக்கியமான கருத்துக்களை சொல்லக்கூடிய அல்லது அதோடவான ஆய்வுகள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த எரிபொருள் கட்டமைப்பு அப்படின்றது இந்த யுத்தம் முடிந்தாலும் இதை கட்டியமைப்பதற்கு அல்லது எரிபொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும், கிட்டத்தட்ட 6 மாத காலமாவது எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில நிறுவனங்கள் இப்போ கத்தார்ல தாக்குதலுக்குள்ளான அந்த தளம் 3 முதல் 5 வருஷங்கள் எடுக்கும் அது முழுமையான செயற்பாட்டுக்கு வரதுக்கு. ஆனால் ஓரளவுக்காவது மத்திய கிழக்கினுடைய எண்ணெய் ஏற்றுமதி சீர் செய்யப்பட்டு ஓரளவுக்கு 90% நடக்குமாக இருந்தால் அது 6 மாத காலமாவது எடுக்கலாம் அப்படின்றத சர்வதேச எரிசக்தி முகாமைத்துவத்தினுடைய தலைவர் இன்றைய நாள்ல குறிப்பிட்டிருந்தாரு. அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில இவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. எனவே இது ஒரு மிகப்பெரிய அளவான இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றத எதிர்வு கூறியிருக்காங்க. இதோட இந்தியாவுடைய விமான சேவைகளும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய செய்தியில பார்க்க கிடைத்தது. அதாவது இப்பொழுது இருக்கிற இண்டிகோ, ஏர் இந்தியா, ஸ்பை ஜெட் ஆகிய விமானங்களுடைய
போக்குவரத்து அல்லது தூர பயணங்கள் அல்லது இந்த பாதைகள்ல மாற்றங்கள் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு மட்டுமில்லாமல் சேவைகள் மட்டுப்படுத்தப்படலாம், நிறைய சேவைகள் நிறுத்தப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது எதிர்ப்பு கூறப்படுது. காரணம், இப்பொழுது இருக்கின்ற எரிபொருள் தட்டுப்பாடு, விமானங்களுக்கான எரிபொருள் இங்கிருந்து வருகின்ற ஹோர்முஸ் கால்வாய் வழியாக வருகின்ற அந்த பாதை இப்பொழுது தடைப்பட்டிருப்பதால இந்த எரிபொருட்கள் வந்து சேருவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால எரிபொருள் குறைவு ஏற்பட்டிருப்பதை இந்த செய்தியில பார்க்க கிடைச்சது. அதோடு மட்டுமில்லாமல் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தினுடைய செய்தியில பார்க்கும்போது இதே செய்திதான் அங்கும் இருக்கிறது. இந்தியாவுடைய பல விமான சேவைகளுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதை அவங்களுடைய செய்திகளையும் பார்க்க கிடைத்தது. அதாவது கிட்டத்தட்ட 50% உயர்வு இப்பொழுது எரிபொருள்ல ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக கச்சா எண்ணெயுடைய விலை, ஒரு கணக்கெடுப்பு சொல்லப்பட்டிருக்குது, கச்சா எண்ணெயுடைய விலை $1 அதிகரித்தால் கூட இந்தியாவுடைய இண்டிகோ உடைய ஒரு வருஷ எரிபொருள் செலவு 3 பில்லியன் இந்திய ரூபாக்களால அதிகரிக்கும். 3 பில்லியன் பாருங்க எவ்வளவு பெரிய தொகை என்று. கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர்ல பார்க்கும்போது 32 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஒரு ரூபா அதிகரிச்சா கூட இப்ப இது 50% அதிகரிச்சுன்னா பாருங்க எவ்வளவு பெரிய தொகை. இதனால விமான பயண டிக்கெட்டுகளுடைய விலைகள் அதிகரிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்ப்பு கூறப்படுது. இது பல நாடுகளுக்கு இப்பொழுது யூகே மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், இப்பொழுது இயற்கை எரிவாயு, அதோட எரிபொருள் தட்டுப்பாடு என்ற பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது பேசப்படுது. இன்றைய நாள்ல ஈரான் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை யூகே மீது வச்சிருக்காங்க. காரணம் என்ன சொன்னா, இப்பொழுது யூகேனுடைய விமானப்படை தளங்கள் பயன்படுத்தப்படுகிறது அமெரிக்க விமானங்கள் தரையிறங்குவதற்கும் தரையேறுவதற்கும். அதாவது போர் விமானங்கள், அதாவது இப்பொழுது ஈரானுக்கு எதிராக போர் புரிஞ்சு கொண்டிருக்கின்ற விமானங்கள். இந்த விமானங்கள் அங்கு தரையேறுவதால யூகேயும் இந்த போர்ல இணைந்து கொண்டதாக தான் கருதப்படும் அப்படின்னு மாதிரி ஈரான் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் யூகே உடனடியாக அதுக்கு பதிலளிச்சிருக்காங்க. எந்த வகையிலும் நாங்கள் இந்த போர்ல நேரடியாக இணைந்து கொள்ள மாட்டோம், இந்த பெரும் போர்ல நாங்கள் இணைந்து கொள்வதற்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை, அந்த மாதிரி ஒரு எண்ணமும் இல்லை என்றதையும், பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் இந்த விமானங்கள் இங்கு தரையிறங்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள் இன்றைய நாள்ல இருந்தது. இது பிபிசியினுடைய செய்தியில பார்க்க கிடைத்தது. சர்வதேச ஊடகங்கள்ல இன்னும் ஒரு முக்கியமான செய்தி பரவலா இருக்கு. அதாவது அமெரிக்கா இப்பொழுது ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாக. என்ன விஷயம்னு சொன்னா, ஹாக் தீவு இருக்கு தானே, இப்பொழுது ஈரானுடைய மிக முக்கியமான தீவு. இதுதான் அவங்களுடைய மிக பிரம்மாண்டமான பெரிய அளவாக எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு தீவு. இந்த தீவு மிக முக்கியமானது ஈரானுக்கு. இங்கிருந்து தான் ஈரானுடைய 90% எரிபொருட்கள் உற்பத்தியாகி ஏற்றுமதியாகிறது வெளிநாடுகளுக்கு. இந்த தீவை கைப்பற்றுவது தொடர்பாக இப்பொழுது பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக சொல்லப்படுது அமெரிக்கா பக்கமாக. இந்த தீவு மேலே இப்பொழுது தாக்குதல் நடத்துவதற்கும், இந்த தீவை கைப்பற்றி அந்த எண்ணெய் விநியோகத்தை தடை செய்து ஹோர்முஸ் கால்வாயை திறப்பதற்கான வழியை வகுப்பதற்கு இப்பொழுது அமெரிக்கா தயாராகி வருவதாக ஒரு எதிர்ப்பு குரல் இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்படுது. இதை வைத்துக்கொண்டு அங்க டிமாண்ட் பண்ண போறாங்க. இன்று இந்த செய்திக்கு பிறகு ஈரான் அறிவிச்சிருக்காங்க, இப்பொழுது 100% இந்த ஹாக் தீவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி நடந்து கொண்டிருக்கிறது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத அவங்களுடைய செய்தியில பார்க்க கிடைத்தது. நேட்டோ நாடுகளை மிக மிக கடுமையாக விமர்சித்திருக்காரு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். காரணம் சொன்னா, இவர்கள் நினைத்தால் இந்த விஷயத்துல ஹோர்முஸ் கால்வாயை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரலாம், அது திறப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கலாம். ஆனால் இவர்கள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. இதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம், மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவருடைய சமூக வலைதள பதிவுல அவர் இந்த பதிவேற்றிருக்காரு. நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கின்ற உறவுல பெரிய அளவான விரிசல் வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி இப்ப எதிர்பார்க்கப்படுது அவருடைய இந்த தகவல்கள்ல இருந்து. இந்த விஷயங்கள் தான் அண்மை மணித்தியாலங்கள்ல நடந்த மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கமாக இருக்கு. ஆர்ஜே சந்திரன் ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான செய்திகளை விரைவாக அறிந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.